உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நீச குரு நிம்மதியை இழக்கச் செய்யுமா அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகர் குரு திசை ஆரம்பித்த உடனே பார்த்தாரு. அவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் நீசமாக இருக்கிறார். அவரும் 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் நீசமாக இருக்கிறார். இந்த திசை எனக்கு நன்மையை செய்யுமா, என்னுடைய நிம்மதியை இழக்கச் செய்யுமா அப்படின்ற ஒரு அமைப்போட கேள்வியோடு வந்திருந்தார். இவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துவிட்டு இந்த குரு உங்களுக்கு அற்புதமான ஒரு நன்மையை தரும், இந்த குரு உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி சொல்வதற்கு என்ன காரணம், எந்த மூல நூலில் இந்த ஒரு அமைப்பை சொல்லியிருக்கிறது அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம். ஜாதகர் ஆண் 14/10/1973 4:09 மதுரை மாவட்டம் மேலூரில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் சிம்ம லக்னம், 2ஆம் இடத்தில் சூரியன், 3ஆம் இடத்தில் புதன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு நீசம், 9ஆம் இடத்தில் செவ்வாய் சந்திரன், 11ஆம் இடத்தில் கேது சனி இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறக்கும் பொழுது சுக்கிர திசை 8 வருஷம் 11 மாதம் 2 நாள் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இப்போ இவருக்கு நடப்பில் குரு திசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. குரு திசை ஆரம்பத்தில் இவர் பார்த்துருந்தார். இப்போ இவர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சிம்ம லக்னம், அஷ்டமாதிபதி குரு அவர் நீசமாக இருந்து திசை நடத்துகிறாரு. அதுவும் லக்னத்தில் மறைவில் 6ஆம் இடத்துல இருந்து திசை நடக்கிறாரு. 6-8 தொடர்பு இருக்கிறதால ஒரு அசம்பாவிதத்தையோ இல்லது அவகீர்த்தியையோ தருமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு வந்திருந்தார். ஆனால் நம்ம சொன்ன பதில் இல்லை, இந்த குரு சுபத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் தாண்டி நல்ல ஒரு வலுவாக இருக்கிறார், இந்த திசை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதை வலியுறுத்துகின்ற பாடல் பார்த்திங்கன்னா நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் இந்த பாடல் இருக்குது. அந்த பாடல் உபசய வீட்டில் நல்லோர் உளவிட உதித்த மாந்தர் அபசாரம் புரியார், செல்வ ஆதிக்க மிக்கார், அன்பின் உபச்சாரம் செய்வார், மாற்றார் உதவியில் வாழார், வாழ்வில் அபவாதம் துன்பம் இன்றி ஆனந்தம் காண்பாராமே அப்படின்றது அந்த பாடல். ரொம்ப எளிமையான பாடல். இந்த பாடலுடைய சாராம்சம் பார்த்திங்கன்னா உபசய வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடத்தில் நல்லோர்கள், அதாவது சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ புதனோ அல்லது வளர்பிறை சந்திரனோ இவர்களில் யாராச்சும் இருந்து, முக்கியமாக இவர்களோட பாவர்கள் தொடர்பு இருந்து இந்த கிரகங்கள் திசை நடத்தினால் அந்த திசை நல்ல ஒரு அமைப்பையே கொடுக்கும். முக்கியமாக இவங்க எந்த ஒரு தவறான செயலுக்கும் போக மாட்டாங்க, செல்வ செழிப்போடு வாழ்வார்கள். அதே மாதிரி அன்போடு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். முக்கியமாக பிறரை அண்டி வாழார், மாற்றார் உதவியில் வாழார், பிறரை அண்டி இவங்க வாழ மாட்டாங்க. அதே மாதிரி வீண் வாதம் பிரதிவாதத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 6ஆம் இடையில் குரு இருக்கிறார். அந்த குரு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த குருவை எந்த ஒரு பாவர் தொடர்பு இன்றி தனித்து இருக்கிறார். ராகு கேதுவோட தொடர்பு இல்லை, சனியோட பார்வை இல்லை, செவ்வாயோட பார்வையும் இல்லை அவருக்கு. முக்கியமாக இந்த குரு திசை நடத்துகின்ற இந்த குரு லக்னத்தின் ரீதியாக ராசியின் ரீதியாக நீசமாக இருந்தாலும் அம்சத்தில் அவர் ஆட்சி பெற்று விடுகிறார். அப்போது இந்த குரு நன்மையைத்தான் செய்வார் அப்படின்றது நம்ம இங்கே உறுதியாக சொன்னோம். அந்த மாதிரி தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அவருக்கு. இன்னொரு முக்கியமான விதி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரகமும் மறைந்தாலும், லக்னத்திற்கு மறைந்தாலும் லக்னாதிபதிக்கு அவர் மறையாமல் இருந்தால் அது அந்த திசை நன்மையே தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் அப்படி அந்த மறைந்த கிரகம் தசாநாதன் லக்னாதிபதியின் சாரத்திலேயே நின்று திசை நடத்துவது சிறப்பையே தரும். இவர் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியும் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் கூடி கேந்திர கோணத்தில் நின்று ஒருவர் ஆட்சி பெற்று இருக்கிறார்.
முக்கியமாக இதில் வாகனக்காரகன் சுக்கிரனும் பலமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி செவ்வாயும் ராசிக்கு 4ஆம் அதிபதி சந்திரனும் கூடி லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அதில் வந்துட்டு செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். சுக்கிரன் வாகனக்காரகன் திக்பலமாகவும் இருக்கிறார். அதனால் வந்துட்டு இவர் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறாரு. 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து 4ஆம் இடத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சுக்கிரனாக இருக்கிறதாலையும் அவருக்கு வாகன தொழில் அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திசை நடத்துகிற குரு நிசமாக இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் லக்னத்திற்கு 11லையும் சந்திரனுக்கு 3ஆம் இடத்துலையும் இருக்குது. பொதுவாக சனி பகவான் 3, 6, 11 இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது லக்னத்திற்கு 11ஆகவும் ராசிக்கு 3ஆக இருப்பது ரொம்ப சிறப்பு. அந்த சனி பகவான் தான் இப்போ தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர். அவரும் அம்சத்தில் வந்துட்டு ஆட்சியாக இருக்கிறார். முக்கியமாக எந்த ஒரு யோகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட லக்னாதிபதி பலமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இங்கே லக்னாதிபதி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் வர்க்கோத்தமமாக இருக்கிறார். அப்படி பலம் பெற்ற அந்த லக்னாதிபதியின் சாரத்தை பெற்று இப்போ தசாநாதன் தசை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதனால் மேலோட்டமாக பொது விதியை வைத்து மட்டும் பார்க்காமல் சிறப்பு விதி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே சிறப்பு விதியாக சொல்கிறது உபஜய வீட்டில் 3, 6, 10, 11 சுபர்கள் தனித்து இருந்து பாவர்கள் தொடர்பு இன்றி இருந்தால் அந்த திசை நன்மையே செய்யும் அப்படின்ற முக்கிய விதியோட மற்ற விதியையும் நம்ம இங்கே பார்த்துருக்கிறோம். இதுபோல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வு பகுதிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.